அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காண்ணா. நீங்க தானே ஃபோன் பண்ணது? ஆமாங்க. வீட்டை கண்டுபிடிக்கிறீங்க, அதை பக்கத்துல கேட்கவும் சொன்னாங்க. என்னக்கா பிரச்சனை சொன்னீங்க? இது மாதிரி கேள்விப்பட்ட நரசிம்மங்கிற பையனுக்கு பார்த்தீங்க, என் பொண்ணு இது மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? அவன் நடந்துகிட்டு 2 பொண்ணு நடந்துகிட்டு இருந்தா, திடீர்னு 3 வயசுல உடம்பு முடியாம போயிடுச்சு. யாரு இந்த பாப்பாக்கா? ஆமா, நாங்க பார்க்காத ஆஸ்பத்திரி இல்ல. இந்த பாப்பாக்கு எத்தனை வயசு? இப்போ அவளுக்கு 11 வயசு. நடக்க முடியாது. 3 வயசுல இந்த மாதிரி ஆச்சு. நடந்துட்டு இருந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சா? ஆமாங்க சார். அப்ப அந்தன்வாடி போயிட்டு இருந்தா, நல்லா நடந்து ஓடுவா, ஓடியா. எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு? அக்கம் பக்கம் நடுவா. அவளுக்கு 8 மாசம் தான் லூஸ் மாசம் போயிட்டு இருந்துச்சு. சரி, அது 3 வயசு வரைக்கும் போனுச்சு. சத்துக்கிட்டு போய் எப்படி இருக்கா, சத்து இல்லாம எழுந்து நடந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். அப்புறம் பால்வாடி போனா, அப்புறம் பிள்ளை அப்படியே உக்காந்தாக்குள்ளே இருந்தா. உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரி படம் காய்ச்சல் விடாம இருந்துன்னு தில்லை நகர் தூக்கிட்டு போய் பார்த்தோம். SRM எழுதி தரேன், அங்க இருக்க நரம்பு எலும்பு டாக்டர் போய் பாருங்க. நாங்க எல்லாமே அவளுக்கு நார்மலா விஷயத்திற்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சிகிச்சை எழுதி கொடுத்தாங்க. அவர் பந்தல் வேலை பார்க்குறாரு. சொல்லுங்க, இப்ப வந்து ஜிஹெச்ல எல்லாம் பாத்துட்டீங்க, பிரைவேட்ல பாக்குறதுக்கு வசதி இல்லாதனால பார்க்கவே இல்லை. போகவே இல்லை. நீங்க பார்க்கவே இல்லை? போகலைங்க சார். ஒரு ஜிஹெச் தான் சார் செட் ஆச்சு. எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு என்னக்கா பண்ணணும்? என்ன இதுங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கணும். நடப்பாளா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். சும்மா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சும்மா இவ்வளவு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லைங்க சார். சொல்ல முடியாம ஒரு தாய்க்குமே தான் குழந்தை எப்படி இருக்கும்னா அது எந்த ஒரு தாயாலுமே ஏத்துக்க முடியாதான். நான் வந்து இப்போ வந்து செக்கப் கூட்டு போவோம். சரியா? வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன். பாப்பா வந்து நல்லா நடந்துருந்தவ திடீர்னு இப்படி ஆகிட்டாங்கிறாங்க. இது எந்த மாதிரியான குறைபாடுங்கிறது பார்த்தா தான் தெரியும். சரியாக்கா? பாப்பாவுக்கு வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும். கையெல்லாம் நீட்ட மாட்டாங்க சார். கை இப்படியே தான் வச்சிருப்பாளா? ஆமா. காலும் வராது? காலும் வராது சார். இதுக்கு மேல கால் வராது. உன் பேர் என்ன? கயல்விழி. எத்தனை வயசாகுது? 11. என்னாச்சு உனக்கு? இப்படி நடக்க முடியலையா? டாக்டர் நல்ல டாக்டர் பாத்துருவோமா? சரி பண்ணிடுவோமா பாப்பாவ? ஏன் கை வலிக்குது? நடக்க வைக்கலாம். நல்ல பழம்லாம் வாங்கி தரேன். நல்ல பழங்களா சாப்பிடு. உன்னை சரி பண்ணிட்டா நீ நடக்க ஆரம்பிச்சிடல. அப்பா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரியா? அழாதீங்க அக்கா, நீங்க அழாதீங்க. இவ்வளோ இங்க பாருங்க, அழாதீங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு தாய்க்குமே இது கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து இதை முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். சரியா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன செலவோ நான் பார்த்துக்கிறேன். சரியா? உங்களோட வேண்டுதெல்லாம் என் புள்ள சரியாகணும் டாக்டர் சொல்லணும் மட்டும் வேண்டிக்கோங்க. டாக்டர் வேற எதுக்காக அது இல்லாமல் அவள் சொல்ல பாருங்க, எங்கள் அம்மா என்னை தூக்குற கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவள் சொல்றா பாருங்க இந்த வயசுல. அதனால அவளும் அவளோட வாழ்க்கையை வாழணும். ஏன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் இதே மாதிரி தான் அவளுக்கு கஷ்டம் தான். அதனால நம்ம என்ன சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டா நான் 100% நான் அதை சரி பண்ணிடுவேன். சரியாக்கா? நீ கவலைப்படாதீங்க. இது தீனி பழம்லாம் இருக்கு. பழம்லாம் நல்லா சாப்பிடணும். நீ சாப்பிடணுங்கிறக்காக தான் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? சிரிக்கணும். இதே மாதிரி சிரிச்சு சந்தோஷமா இரு. எவ்வளோ சீக்கிரம் உனக்கு டாக்டரை போய் பார்க்க முடியுமா பார்த்து இதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டு சரி பண்ணிடுவோம். கை வலிக்குது, கொஞ்ச நாள்ல இன்னும் சரி பண்ணிடலாம். நீ பழம் சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆனாதான் நடக்க முடியும். போன்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். இது வரைக்கும் பார்த்த ரிப்போர்ட்டா? பார்த்த ரிப்போர்ட் எல்லாமே ஜிஹெச் தான். நம்ம பிரைவேட்ல எதுக்கு இப்போ இன்னொரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணிடுவோம். இப்போ நகராட்சி நடுநிலைப்பள்ளி ஸ்ரீரங்கம். ஓகே. நான் பத்திரமா வச்சுக்குவோம். இப்போ பணம் இருக்கு. இது என்ன அவளுக்கு வேணுங்கிற பழம், அவளுக்கு தேவையான திங்ஸ் என்னங்கிறத வாங்கி கொடுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு மேற்கொண்டு என்ன செய்யறது, பிசியோதெரபிஸ்ட் வீட்டில் வந்து பண்றதா? ஒரு உதவி கண்டிப்பாக்கா. நீங்க வந்து பிள்ளைக்காக கேக்குறீங்க. எழுந்து நடந்து கண்டிப்பா செய்யறேன்க்கா. உத்தரவாதம் நான் உங்களுக்கு தரேன். கவலைப்படாம நீங்க அழுகாம சந்தோஷமா இருங்க. நான் பாத்துக்க. போயிட்டு வரட்டுமா?